ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு அஸ்வினி ஜோதிட நிலையம் தாந்திரிக மாந்திரிக ஜோதிடர் திரு நந்தகுமார் ஐயா வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மளோட இந்த அரங்கத்தில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய மண் தோஷம். இந்த மண் தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாக தான் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். மண் தோஷம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நமக்கு இடர்பாடுகள் வரும். ஒரு வீடு வாங்கும்போது வரும், ஒரு தொழிற்சாலைக்கு இடம் பார்க்கும்போது வரும், நம்ம போய் புதுசாக ஒரு வாடகைக்கு ஒரு குடியிருக்கக்கூடிய இடத்துல இருக்கும், ஒரு பில்டிங் கட்டியிருப்போம், அதிலேருந்து வாடகை வருமானம் சரியாக வராது, ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல போய் ஒரு அமைப்பில் ஒரு கட்டிடம் கட்டி முடித்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கெல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மண் தோஷம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி இன்றைக்கி விரிவாக சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சார். இந்த முதல்ல எங்களுக்கு இந்த மண் தோஷம் அப்படின்னா என்ன சார், இது எதனால் உருவாகுதுங்க சார்? சொல்கிறேன். அதாவது பொதுவாக மண் தோஷம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் சொல்லக்கூடிய நம்ம இருக்கிற அந்த இடத்துக்கான, இல்லைன்னா அந்த நம்மளுடைய மனையோ மண்ணோ எதுவாக இருந்தாலும் மண்ணுன்றது ஒரு பொதுவான ஒரு ஆப்ஜெக்ட். அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில சல்லியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மிருகங்களோட எலும்புகள் இருக்கும், சில தேவையில்லாத விஷயங்கள் அவங்க வீட்டில் புதைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் மண் தோஷத்தோட வெளிப்பாடு. இந்த மண் தோஷங்கிறது மண்ணுக்கு கீழே உள்ள பொருட்களால், தேவையற்ற எதிர்மறை விஷயங்களால் ஏற்படக்கூடிய தோஷம்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்க. இப்போ இந்த தோஷத்தை நம்ம எப்படி எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்? இது ஜோதிட முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு சிறப்பாக இருக்குமா, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மூலம் தெரியுங்களா? இது ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்தை வச்சு இந்த மண் தோஷத்தை எந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கய்யா? பொதுவாக மண் தோஷம் நமக்கு இருக்கா, நம்ம ஜாதகத்தில் மண் தோஷம் இருக்கா அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் மண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போது ஒருத்தங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலையை வச்சு அவங்களுக்கு மண் தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த மண் தோஷமோ இல்லை பூமி தோஷமோ மண் சாபமோ இந்த மாதிரி சாபங்களோ தோஷங்களோ மண் சார்ந்து இருக்கா அப்படிங்கிறத செவ்வாய் பகவானோட நிலையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக செவ்வாய் பகவான் சில இடங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு மண் தோஷம் அபரிதம் நிறைய இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, யாருக்கு வலிமையாக இருக்கோ, யாருக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலிமையாக இருக்கோ அவங்களோட ஜாதகப்படி தான் அவங்களுக்கு மண்ணே அமைஞ்சிருக்கும். அப்போ யாருக்கு வலிமை குறைவாக இருக்கோ அவங்க ஜாதகப்படி அந்த குறிப்பிடக்கூடிய இடங்களில் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி சல்லியங்களோ இல்லை ஏதாவது புதை சம்மந்தப்பட்ட புதைஞ்சு போன எலும்புகள் சம்மந்தப்பட்ட தேவையற்ற நெகட்டிவ் தரக்கூடிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருட்கள் புதைஞ்சிருக்கும். ஓகேங்க. இப்போ அது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு இருக்குங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது எந்த மாதிரி சமயத்தில் வெளிப்படும்? அந்த தசாபுத்தியில் வெளிப்படுங்களா, இல்லை அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கும்போது வெளிப்படுங்களா ஐயா? அதாவது வெளிப்படுறதுங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் கெட்ட நேரத்தில் தான் வெளிப்படுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. தசாபுத்திகளும் அந்த நேரத்தில் பார்க்க முடியாது. அந்த மண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த சல்லியங்கள் எப்போ அதோட வேலை செய்யும், எத்தனையோ ஆண்டுகளாக அது புதைஞ்சிருக்கும். அதுக்கான ஒரு காலகட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் கோச்சாரங்களை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து, இப்போ ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடந்துகிட்ருக்கு, ஒரு தொழில் நல்லா ஸ்தாபமாக போயிட்டுருக்கு, நிறைய வாடிக்கையாளர் வந்துட்டுருக்காங்க, ஆனால் அந்த மண்ணுக்கு கீழே ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ நல்ல ஒரு தசாபுத்தி இருக்கும்போது நல்லா நடக்கும், கெட்ட தசாபுத்தி வந்தோன்னா கெட்டது நடக்குங்கிற மாதிரி இந்த சல்லியங்கள் சில நேரங்களில் வீரியம் இழந்து இருக்கும். அது எப்போ வீரியம் அடைஞ்சு வெளியே அதோட நெகட்டிவ் கிரகங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியே வரப்போதோ அது அந்த நேரத்தில் எதுவுமே நிறுத்தாது. அதுக்கான சரியான பரிகாரங்கள் செய்யாமல், அதுக்கான சரியான விஷயங்களை முன்னெடுக்காமல் அதை நம்ம ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது எப்போ வருதுங்கிறது அவங்க ஜாதக ரீதியாலாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இம்மீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அது மண்ணுக்குள்ளேயே அதை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அதை ஈடுபடுறதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்காத வரையிலும் அதோட பாதிப்புகள் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க. இப்போ நிறைய பேர் எங்களை மாதிரி ஆளுங்க நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய லேண்டு வச்சுருப்போம், ஒரு நல்ல ரேட்டில் தான் வாங்கியிருக்கோம், இப்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேட்டு தான் போயிட்டுருக்குது,
ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த ரேட்டுக்கு விற்க முடியறதில்ல, நிறைய தடைகளை சந்திக்கிறோம். அதே மாதிரி அந்த இடத்த வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டிடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாலும் தடையாகுது. ஸோ இந்த மாதிரி தடைகளுக்கு மண் தோஷத்துக்கு உள்ள தொடர்பு சொல்லியிருக்கிறீங்க. இது எந்த மாதிரி நாங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாங்க ஐயா? சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பரிகார முறைகள் இருக்குது. ஜோதிட ரீதியானதா, தாந்திரிக ரீதியானதா, மாந்திரிக ரீதியானதா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிட ரீதியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் செவ்வாயோட நிலைமையை பொறுத்து, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கார், எந்த சாரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நிறைய நிறைய பரிகார முறைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் தாந்திரிகமாக பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது, மாந்திரிக ரீதியான பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்போ சல்லிய தோஷமே இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாவோ, இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டாவோ, இல்லை எங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்கள் அணுகி, இல்லை தாந்திரிக மாந்திரிகர்கள் அணுகி, ஒரு நல்ல இருந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இதனால் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சு, அது உள்ள சலியத்தினால தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இம்மிடியேட்டாக அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளில் போகிறது ரொம்ப நல்லது. நிறைய வழிகள் இருக்குது. மண் பூஜைகள் நாங்கள் வந்து கோடியக்கரையில் எவ்ரி 3rd சண்டே வந்து பண்ணுறோம். ராமபிரானோட அந்த அவரோட அயோத்தியில் இருந்த அந்த சல்லிய தோஷத்தை நீக்கிறதுக்காக அகத்தியர் பெருமானால் ராமருக்கு உரைக்கப்பட்டு அதை வந்து உணர்த்தப்பட்டு அவர் அந்த அவங்களோட அயோத்தியிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து கடற்கரையில் வச்சு சிவலிங்கம் பிடிச்சி அதுக்கு நான் அஷ்டோத்திரம் சொல்லி அந்த மண்ணுக்கான சாபங்களை நீக்கின ஒரு மிக முக்கியமான பரிகாரம் வந்து இந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம சஷ்டி குழுமத்தின் மூலமாகவும் ஜோதிட பிரபஞ்ச குழு மூலமாக ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி மூலமாக இந்த ஸ்டார் ஆன்லைன் மூலமாகவும் இது வந்து ஒரு சேவையாகவே நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வாடகைக்கு வராமல் இருக்காங்க, இல்லை வந்தவங்க வாடகை வந்து காலி பண்ணவே மாட்டேன்றாங்க, இல்லை நல்ல இடத்துல தான் வாங்கியிருக்கோம் ஆனால் திடீர்னு அந்த இடத்தோட வேல்யூ குறைஞ்சி போச்சு, இப்போ நல்ல வாடகை கொடுத்துட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து வராமல் அப்படியே பூட்டியே வச்சுருக்கோம், இல்லை நம்ம வந்து வாடகை வீட்லேயே குடியிருக்கோம், நம்மளும் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு சொந்தமாக வாங்க முடியல, ஒரு வீடு சொந்தமாக வாங்க முடியல, இந்த மாதிரி மண் சார்ந்த அனைத்து விதமான தோஷங்களுக்கும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து 4 மூலைகளையும் மண் எடுக்க சொல்லி அந்த மண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து கோடியக்கரையில் போய் அங்கேருந்து எடுக்கப்பட்ட மண்ணோட கலந்து அது ஒரு சிவலிங்கம் பிடிச்சி அதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் இருந்து சில ஆத்மாக்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மண்ணிலையும் அந்த மண்ணை தோண்டும் போது அதுக்காக தான் ஒரு போர் போடும்போதோ இல்லை கிணறு தோண்டும் போதோ பெரிய பூஜை பண்ணுவாங்க. அதே போல் அதை மூடும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக அதெல்லாம் மூடுறதுக்கு நிறைய வர்ண பூஜைகள் மாதிரி ரொம்ப முக்கியமான பூஜைகள்லாம் நிறைய வேதங்களில் அதர்வணத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான முறைப்படி அந்த மண்ணை பூஜை பண்ணி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி அந்த மண்ணில் இருந்த அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்து நம்ம முன்னோர்களால் ஏற்பட்ட அந்த ஆத்ம ரீதியான தொல்லைகளாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய மறந்த கடமைகளாக இருந்தாலும் சரி, எதனால் அந்த மண் தோஷம் உருவானதோ அதோட ரூட் காசுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கிய மூல காரணத்தில் அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிராப்தி கொடுக்குற மாதிரி தர்ப்பணம் பண்ணுவோம். அந்த தர்ப்பணத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நற்கதி அடையிறதுக்கான விஷயங்களை செய்கிறது மூலமாக நம்ம இந்த மண் தோஷங்களை, அந்த சல்லிய தோஷங்களை, மண் சாபத்தெல்லாம், பூமி சாபத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு ஒரு சில குறிப்பிட்ட காலகட்ட இடையில இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுபோல் நிறைய யாகங்கள் அந்த இடத்துல செய்யக்கூடிய யாகங்கள் இருக்குது. அந்த இடத்தோட 4 மூலைகளிலும் புதைக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்குது. இப்படி இல்லாமல் தாந்திரிகமாக சில கோயில்கள்லேருந்து பெறக்கூடிய தீர்த்தங்கள் நல்ல பலமாக வேலை செய்யும். அதே போல் அந்த இடத்த எனர்ஜி பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க உள்ளே வந்து வச்சு அதை டெவலப் பண்ணுறது மூலமாக, ஸ்படிகம் பயன்படுத்துறது மூலமாக, வண்ணங்களை பயன்படுத்துறது மூலமாக, இப்படி எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது இந்த மண் சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு. ரொம்ப தெளிவான விரிவான விளக்கங்கய்யா. அதாவது மிகப்பெரிய ஒரு இடத்த வாங்கிட்டு அதில் பெரிய தொழிற்சாலை திடீர்னு போய் க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டுறோம். இல்லாட்டி நம்ம ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு தொகையிலேருந்து ஒரு நல்ல இடத்த வாங்கி வீடு கட்ட போகிறோம். ஸோ இல்லாட்டி ஒரு இன்னும் அடிஷ்னல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்த வந்து விற்கலாம்னு முயற்சி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய பெரிய தடைகள் உருவாகுது. ஸோ அந்த தடைகள் வந்து எதனால் அப்படிங்கும்போது மண் தோஷத்தால் வரக்கூடியதாக அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் பிரகாரம் பண்ணும்போது எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது முழுமையாக நிறைவடையும் சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்கய்யா. இதை வந்து யார் எப்போ பண்ணலாம்? ஒரு இடத்த வாங்கி அது பூஜை வந்து கட்டுமான பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணுங்களாயா, இல்லை எந்த மாதிரி சமயத்தில் பண்ணால் சிறப்பாக இருக்கும்? ஒரு விற்க முடியாத ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை எப்போ பண்ணலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அப்புறம். பொதுவாகவே ஜாதக ரீதியாக மண் தோஷம் அப்படின்ற இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே
அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த இறந்து போன அந்த திதிகள்லையோ, இல்லை வந்து பஞ்சமி, சதுர்த்தி, வியாதிபாதம் இது மாதிரி நடக்கக்கூடிய நாட்கள்லையோ, அமாவாசை காலகட்டங்களையோ, இப்போ சிரார்த்தம்லாம் செய்வாங்கள்ல, அதுபோல் மண் தோஷங்களை சரி பண்ணுறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் நிறைய டைம் இருக்குது. அந்த ஒரு சூட்சமான நேரங்கள் பார்த்து அதையும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெகுலராகவே எப்போவுமே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சால் இந்த கோடியக்கரையிலையோ இல்லை வந்து தனுஷ்கோடியிலையோ இது மாதிரி பண்ணக்கூடிய மண் சார்ந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடங்களில் குறிப்பிட்ட இந்த நாளில் தான் போக முடியும், இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு லீவ் இருக்குது, இப்போ தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் செய்யலாம். எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அதுக்குன்னு அனலைஸ் பண்ணி நம்ம ஜோதிடரை அணுகி அதை கரெக்டாக பார்த்து அந்த நேரத்தில் போகிறது வெல் அண்ட் குட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முடியாத வகையில் முடியல, எனக்கு இந்த டைம் தான் இருக்கும், இப்போ தான் எனக்கு நான் ஃபாரினில் இருக்கேன், இப்போ தான் வந்துட்டு போக முடியும், எனக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு, இப்போ தான் லீவ் கிடச்சிருக்குன்ற மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்துலையுமே கூட அந்த செவ்வாய் ஹோரையை கணக்கிட்டு அதுக்கு சில சூட்சமான விஷயங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த தோஷங்களை அந்த அந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது அந்த அதுக்கான சாப நிவர்த்திகளை ஈஸியாக அடையலாங்கய்யா. ரொம்ப தெளிவான விளக்கமாக இருந்ததுங்கய்யா. இப்போ இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சஷ்டி குழுமத்தின் மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அது மாதம் மாதம் என்ன கிழமையில் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா. நிச்சயமாக எங்கள் இப்போ ஜோதிட பிரபஞ்ச குழுமம் சஷ்டி குழுமத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் வந்து இந்த கோடியக்கரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்ருக்கோம். காலையில் 6 மணி 7 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம், மதியம் வரையிலும் அது போகுங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே கேட்டதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் இப்போயே சொல்கிறேன். என்னென்னா மண் விற்கவே இல்லை, அதை விற்கணும், இல்லை புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன், வீடு கட்ட போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த மண் சார்ந்த எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகளில் மண் சார்ந்த ஒரு வம்பில் இருக்குது, வழக்கில் இருக்குது, பிரிய முடியல, எனக்கு வந்து இன்னும் என்னோடய பங்கு கொடுக்கல, இல்லை எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை வந்து ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பக்கத்து அண்டையாக இருக்கிறவங்கெல்லாம் காலி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, இல்லை இது மாதிரி தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருக்குது, இல்லை வம்பு வழக்குகள் இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, இது போல் பிரச்சனைகளாக அதிகமாக இருக்கிறவங்களும் சரி, புதுசாக இவ்வளோ நாளாக வாடகை வீட்டிலே இருந்துட்டோம், இப்போ தான் எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அதில் எதுவும் பிரச்சனை வந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனை இல்லைனாலும் சரி, என் ஜாதகத்தில் செவ்வாய் இந்த மாதிரி வீக்காக இருக்குது, செவ்வாய் பகவான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிதுனத்துலேயோ மேசத்துலேயோ விருச்சிகத்துலேயோ கும்பத்துலேயோ அல்லது மகரத்துலேயோ இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை செவ்வாய் பகவான் அவங்க ஜாதகத்தில் முடக்கு அதிபதியாகவோ திதிசூனி அதிபதியாகவோ இருக்காருனாலும் சரி, இல்லை 3ஆம் இடம் முடங்கி இருக்குது, 3ஆம் இடம் முடக்கால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை முடக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதாலும் சரி, இப்படி நிறைய விஷயங்களால் அவங்க ஜாதகத்தில் பூமி தோஷம் இருக்குது, மண் தோஷம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்படி இதுவும் இருக்குது, எனக்கு வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, அப்போ நான் சரி பண்ணிக்கணுமா, எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மண் தொடர்பான பூமி சம்மந்தப்பட்ட நாங்கள் மேலே மாடியில் தான் குடியிருக்கோம், எங்களுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லாருமே இந்த மண்ணில் தான் இருக்கும். 4 பில்லருக்கு மேலே இருந்தாலும் சரி, 4 வீட்டுக்கு மேலே இருந்தாலும் சரி, நம்ம வந்து மண்ணுக்கு மேலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து மண்ணை சரி பண்ணுறதுக்கு மண்ணுக்கு கீழே இருக்க விஷயங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நமக்கு நடக்கிற கூடிய விஷயங்கள் இந்த சிம்டம்ஸ் வச்சு தானே நம்மளால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது. அப்போ இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது எல்லாருமே இந்த மாதிரி 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நம்மளோட அந்த கோடியக்கரையில் நடக்கக்கூடிய மண் சோப நிவர்த்தி அந்த பூஜையில் கலந்துக்கிறது மூலமாக ஈஸியாக அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க அதிலேருந்து வெளியே வரதை அவங்களும் மட்டும் இல்லை, அவங்க சம்மந்தப்பட்ட அனைத்து இடத்துலையும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு 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 ரோ ஆஃப் ஹவுசஸ்லாம் இருக்குல்ல, ஒருத்தர் மட்டும் அந்த மண் பூஜை எடுத்துகிட்டு வந்து அந்த மண் செஞ்சால் கூட அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண்ணோட எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் நடக்கிறத வந்து நல்லாவே பார்க்கலாம். ஸோ அதனால் நாள்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய நாட்களில் தனியாக வந்து குறிப்பிட்டு அவங்க அந்த 3ஆம் அதிபதியோ இல்லை முடக்கு அதிபதியோ நிற்கிற நட்சத்திரம் பார்த்தோ இல்லை அந்த திதி பார்த்தோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜென்ரலாக சஷ்டி குழுமத்தும் நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவும் இணைஞ்சு நாங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து எல்லா மக்களையும் இழுத்து அவங்களுக்கு எல்லாரையும் ஒரே இடத்துல அங்கே அசம்பிள் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது வந்து ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை கோடியக்கரையில் பண்ணுறோங்க ஐயா. ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்டில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தசாபுத்தி போகும்போது அதனுடைய விளைவுகள் நமக்கு வந்து
ஏற்படாது. அதே மோசமான தசாபுத்தி வரும்போது தான் அதனுடைய விளைவுகள் வீரியமாகி நம்ம தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக கேஸ் நடக்கு எனக்கு தகராறில் பார்த்திங்கன்னா என்னுடைய பாகம் பிரித்து தர மாட்டேங்கிறாங்க, நம்ம மேலே ஒரு நியாயமான முறையில் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலுமே அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும், ஸோ மண் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இது ரொம்ப எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. இது எப்போ செய்யலாங்கிறதும் சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்துக்காக வந்து உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணலாம், யாரை வந்து தொடர்பு கொள்வது அப்படிங்கிற விஷயமும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாக நம்ம இங்கே ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இதில் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் மேடம் இருக்காங்க, சீத்தல் மேடம்னா, அவங்களோட நம்பரும் அதில் கீழே இருக்கும். அவங்க நம்பருக்கும் தொடர்பு கொள்வது மூலமாகவும் கீழே இருக்க என்னோடய நம்பர் இருக்கும். அந்த நம்பர் யார் விட்ட வேணாலும் எங்கள் டீமில் எல்லாருமே இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு டீமாக தான் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் குருஜியிலேருந்து எங்கள் நிர்வாகிகள் அனைத்து பேருமே இதை எல்லாருக்குமே அதில் வெல்வர்ஸ் ஆகி அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த பரிகாரங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வாடிக்கையாளர்கள் பலன் அளிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ எப்போ வந்து இது வந்து எங்கள் எல்லாரும் யாரை கேட்டாலுமே எங்கள் எல்லாருக்குமே அந்த மண்பூஜை பற்றிய விஷயங்கள், அதோட எப்போ தொடர்பு வரணும், எப்படி போகணும், அதுக்கான கட்டணம் விவரம் என்ன, அது எப்போ வந்துடணும், என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும், எப்படி அதுக்கு முன்னாடி நியமங்கள் என்ன, அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக அதை சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அந்த நம்ம ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் கீழே போட்டிருக்க ஸ்க்ரோலில் இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக நாங்கள் எல்லாமே இந்த உங்களோட விளக்கங்களை எல்லாம் கிளியராக சொல்லிடுவோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. இவ்வளோ நேரம் வந்துட்டு மண் தோஷத்தை பற்றி ரொம்ப விரிவான விளக்கமும் அதுக்கு உண்டான பரிகார முறைகள் சொன்னதுக்காக மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அனைத்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இதை பயன்படுத்தி நன்மை அடையுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன்.